ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது சிக்கல் மிகு ஜாதகங்கள். இதான் தலைப்பு. ஜாதகத்தில் பலன்கள் துல்லியமாக நடப்பதற்கு சில கிரகங்கள் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் பெற்றிருந்தால் போதுமானது அப்படின்னு நம்ம பொதுவாக சொல்லுவோம். லக்னாதிபதி நல்ல வலுவோடு இருக்கணும், பூர்வ புண்ணியாதிபதி நல்லா இருக்கணும், பாக்கியாதிபதி நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது மாதிரியான கிரக அமைப்புகளை பொறுத்து ஒரு ஜாதகம், யோக ஜாதகம் நல்லா இருக்கும், முன்னேறும், நல்ல வேலை கிடைக்கும், நல்ல திருமண வாழ்க்கை இருக்கும், ஆயுள் தீர்க்கமாக இருக்கும்னு சொல்லுவோம். இந்த சிக்கல் மிகு ஜாதகங்கள் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மேலோட்டமாக எல்லா விஷயமும் நல்லா இருக்கிற மாதிரியே இருக்கும். லக்னாதிபதி நல்லா இருப்பார், 5ஆம் அதிபதி நல்லா இருப்பார், 9ஆம் அதிபதி நல்லா இருப்பார், எல்லாமே சிறப்பாக இருக்கிற மாதிரியே இருக்கும். ஆனால் அவர்களுக்கு அந்த அளவுக்கான நல்ல பலன்கள் வாழ்க்கையில் நடக்காமல் போகும். ஏன் இந்த மாதிரியான அமைப்பு ஏற்படுகிறது அப்படின்னு பார்க்கும்போது, பொதுவாகவே ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா இந்த சந்தி அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. லக்ன சந்தி, ராசி சந்தி, கிரக சந்தி அப்படி நிறைய கிரகங்கள் ஒரு லக்னத்தினுடைய ஆரம்ப பகுதிக்குள்ளே இருந்த அல்லது லக்னம் முடிஞ்சு போகிற இடத்துல இருக்கும்போது இவர்கள் செயல்படும் முறைகளில் நிறைய குழப்பம் இருக்கும். இவங்க வேலை செய்வாங்களா மாட்டாங்களாங்கிற மாதிரியான கன்ஃபியூசிங் ஏற்படும். இப்போ உதாரணமாக கடகத்தில் குரு உச்சம், இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இவர் புனர்பூசம் 4ஆம் பாதத்திலே உச்சமாகிறார். அப்போ தான் உள்ள நுழைஞ்சுக்கும் போது உச்ச வர்க்க உத்தமமும் அவர் உச்சமே அதிக பவர், அதுக்கு மேலே வர்க்க உத்தமமும் ஆகும்போது இந்த அதீதமான பவரானது முறிந்து போய்விடும் தன்மை கொண்டு இவர் உச்ச வலிமையோடு செயல்படுவாரா மாட்டாராங்கிற குழப்பம் வரும். இது ஒரு சிக்கல் மிகு ஜாதகம். இதுக்கு குருவனுடைய நல்ல பலன்கள் கிடைக்குமா அல்லது கிடைக்காமல் போய்விடுமா அப்படிங்கிற மாதிரியான கன்ஃபியூசிங் இருக்கும். ஜாதகத்தில் குரு உச்சம்னு சொன்னாங்க சார், குரு திசை வந்தோடனே உங்களுக்கு கூரையை பிச்சுட்டு கொட்ட போகுதுன்னாங்க. ஆனால் குரு திசை வந்ததுலேருந்து தான் போட்டு அடி மேலே அடி அடிக்குது. 2 வருஷம் ஆகுது குரு திசை வந்து, சுய புத்தியே முடிய போகுது, எனக்கு ஒரு நல்லதும் நடந்த மாதிரியே தெரியலேன்னு சொல்லி புலம்பிக்கிட்டே ஜாதகம் பார்க்குறவங்க இருப்பாங்க. இது ஒரு விதி. அந்த ராசி மண்டலத்தின் சந்திகளில் இருப்பது, அதிக கிரகங்கள் சந்திகளில் இருக்கிறது அல்லது தசாநாதர்கள் சந்திகளில் இருக்கிறது. ஒன்று அந்த ராசி மண்டலத்துடைய ஆரம்ப பாகையில் இருப்பாங்க, இல்லை அந்த ராசி மண்டலத்துடைய கடைசி பகுதிக்கு போயிடுவாங்க, முடிய போகிற இடத்துல இருப்பாங்க. இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் சற்று குழப்பத்தை தரக்கூடியதாக இருக்கும், சிக்கலாகவே இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி நல்ல ஸ்தானங்களுக்கோ அல்லது நல்ல ஸ்தான கிரகங்களுக்கோ தொடர்பு கொண்டு விட்டாங்கன்னா அந்த ஜாதகத்துக்கும் பலன்கள் குளறுபடியாகவே இருக்கும், சிக்கல் மிகுந்த ஜாதகங்களாகவே இருக்கும். இப்போ ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு சிம்ம லக்ன ஜாதகம். இந்த சிம்ம லக்னத்திற்கு 5க்குடைய குரு 5லேயே ஆட்சி, நல்லா தான் இருக்கார், சென்டர் பாயிண்டில் இருக்கார், ஒன்றும் பெரிய நெகட்டிவ் அப்படின்னு சொல்லிவிட முடியாது. இந்த குரு பகவானை உச்சம் பெற்ற சனி துலாத்தில் இருந்தபடி 3ஆம் பார்வையால் பார்த்துட்ருக்கார். சிம்ம லக்னத்துக்கு சனி எப்படிப்பட்ட ஆள்? நெகட்டிவான ஆள். இந்த சனியோட பார்வை துல்லியமாக குருவுக்கு கிடைக்குது. இங்கே குரு நல்லா இருக்கார், பூர்வ புண்ணியாதிபதி ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கார், லக்னத்தை பார்க்குறாருன்ற எல்லா நிலையையும் தாண்டி இந்த 6க்குடைய சனி 7க்குடைய சனி சிம்ம லக்னத்துக்கு ஆகாத சனியோடைய அந்த பார்வை குருவை கெடுக்கும். அவர் தர வேண்டிய முழுமையான நல்ல பலனை தரவிடாமல் செய்யும் அல்லது மாறுபாடான பலன்களை தரும். ஒன்றை கொடுத்தா இன்னொன்று இல்லை அப்படிங்கிறது மாதிரி வரும். இதுவும் ஒரு மாதிரி சிக்கலான அமைப்பு. அதே மாதிரி லக்னாதிபதி என்பவர் 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதியோடு போய் ரொம்ப க்ளோஸாக தொடர்பு கொள்கிறதோ அல்லது 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதியினால் பார்க்கப்படுறதும் சிக்கல் மிகு அமைப்புகளை கொடுக்கக்கூடியது தான். ஒரு மேச லக்ன ஜாதகம், லக்னாதிபதி செவ்வாய், இவர் கடக வீட்டில் இருக்கார், இங்கே கொஞ்சம் பலகீனமாக இருப்பார். வீடு கொடுத்த சந்திரன் ரிஷபத்தில் உச்சங்கிறதுனால செவ்வாய் வலுவாக இருக்கார் அப்படின்னு எடுத்துக்கலாம். நீச்சம் ப்ளஸ் பங்கம், நீச்ச பங்கம் அப்படிங்கிற நிலையில் இவர் பார்த்திங்கன்னா புதனோடு சேர்ந்து கடக வீட்டில் இருக்கார். 2 பேருமே ஆயில்ய நட்சத்திரத்தில் உட்காந்துட்ருக்காங்க. 6ஆம் அதிபதியுடைய நட்சத்திரம், 6ஆம் அதிபதியுடைய இணைவு இவருக்கு கிடைக்கக்கூடிய அந்த நீச்ச பங்கத்தை ஒன்றுமே இல்லாமல் பண்ணிடும். ஜாதகப்படி பார்த்தோம்னா செவ்வாய் 4ஆம் இடத்துல இருக்கார், நீச்ச பங்கம் அடைஞ்சிருக்காரு, சந்திரன் உச்சம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பலன் எடுப்போம். ஆனால் அவர் 6ஆம் அதிபதியுடைய தொடர்பாலையும் 6ஆம் அதிபதியுடைய நட்சத்திர சாரத்தினாலையும் பலகீனம் மேற்கொண்டும் பலகீனம் ஆகிடுவார். இங்கே நீச்சபங்கம் வேலை செய்தா இல்லை நீச்சமே முழுமையாக வேலை செய்தா இல்லை அதை விட மோசமாக வேலை செய்தாங்கிறது கணிப்பதில் சிரமங்கள் வரும். இதுவும் ஒரு சிக்கல் மிகு ஜாதகம் தான். பொதுவாகவே
6, 8 போன்ற ஸ்தானங்கள் உங்களுக்கு பலகீனத்தை தரக்கூடியவை. அப்போ இந்த 6, 8ஆம் அதிபதிகள் முக்கியமான கிரகங்களுடைய தொடர்புகளுக்கு வரும்போது அந்த ஜாதகத்தின் பலன்கள் என்பது நாம் எதிர்பார்த்த மாதிரி சுப பலன்களாகவே இருக்கும் வாய்ப்புகள் குறைவாகவே இருக்கும். புரிஞ்சுங்களா? பொதுவான சில பலம் அப்படிங்கிறது உச்ச வலிமையை குலைத்து விடும் தன்மை கொண்டது. இப்போ இன்னொரு உதாரணம் பார்க்கலாம். இப்போ ஒரு கும்பலக்ன ஜாதகம். இந்த கும்பலக்கணத்துக்கு லக்னாதிபதி சனி பகவான் பாக்கியஸ்தானத்தில் உச்ச பவரோடு இருக்கார். உச்சம் நல்ல வலிமையான நிலையில் இருக்கார். கும்பலக்னம் லக்னாதிபதி சனி பகவான் பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்துல உச்சம், சுக்கரனுடைய வீட்டில் உச்ச வலிமையோடு இருப்பார். இந்த சுக்கரனு அதாவது சனிக்கு வீடு கொடுத்த சுக்கரன் பார்த்தீங்கன்னா 8ஆம் வீட்டில் கன்னியில் நீச்சம் அடைஞ்சு ராகுவினாலேயும் பீடிக்கப்பட்டிருப்பார். நீச்சம் அடைஞ்சு ராகுவாலையும் பீடிக்கப்பட்டிருக்க இங்கே சனி பகவானுடைய உச்ச வலிமைங்கிறது ஒன்றுமே இல்லாமல் போயிடும். கிட்டத்தட்ட 75-80% பவரே இல்லாத நிலையில் இருப்பார். ஆனால் மேலோட்டமாக பார்த்தா ஜாதகத்தில் லக்னாதிபதி ஃபுல் பவரில் இருக்கார் அப்படிங்கிறது மாதிரி இருக்கும். ஆனால் அவர் செயல்பட முடியாத அளவுக்கு அவர் வீடு கொடுத்தவர் பலகீனமாக போயிடுவார். நீங்கள் ஒரு பெரிய கோடீஸ்வரன், ஆனால் தங்கியிருக்கிறது குடிசையில். உங்களை எப்படி நம்ம ஜட்ஜ் பண்ண முடியும்? உங்கள் வீடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். புரியுதா உங்களுக்கு? நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அங்கேருந்து தான் செயல்பட முடியுங்கிற அந்த தன்மைக்கேற்ப இந்த வீடு மிகவும் பலகீனமான வீடாகி போவதனால், ஏன்னா சுக்கிரன் நீச்சம் அடைஞ்சு ராகுவாலையும் கெட்டு போகிறதுனால இவருடைய உச்ச வலிமை என்பது இல்லாமலே போயிடும். அப்போ இதுவும் ஒரு மாதிரி கணிக்க சிக்கல் தரக்கூடிய சிக்கல் மிகு ஜாதகங்களில் வந்துடும். 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதியின் தொடர்புகள் ஒரு நல்ல ஸ்தானத்திற்கு கிடைக்கும் போதோ அல்ல நல்ல ஸ்தானாதிபதிகளுக்கு கிடைக்கும் போதும் அவர்கள் பலகீனம் அடைகிறார்கள். லக்னாதிபதி 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதியோடைய தொடர்புகளில் இருக்கும்போதும் அந்த ஜாதகம் முழுமையான நற்பலன்கள் பெறுவதில் தடைகளை பெறுகிறது. லக்ன சந்தி, ராசி சந்தி, நட்சத்திர சந்தி மாதிரியான அமைப்புகளில் ஒரு பாவக முனை, அதாவது ஒரு வீட்டினுடைய ஆரம்ப பகுதியில் இருக்கிறதோ அல்லது கடைசி பகுதியில் இருக்கிறதும் அந்த கிரகத்தை முழுமையாக செயல்பட இயலாமல் செய்துவிடும் தன்மை கொண்டதாகிறது. லக்னாதிபதி கெட்டு போகும்போது இந்த மாதிரியான நிலைகள் ஏற்படுகிறது. தசாநாதர்கள் இந்த மாதிரி பாவக சந்தியில் இருக்கும்போது அவர்கள் முழுமையான பலனை அளிக்க இயலாதவர்களாகிறார்கள். அதே மாதிரி நல்ல ஸ்தானங்களுக்கு அதிபதிகள் வலுவான நிலையில் இருந்தும் கூட பாவங்கள் அந்த ஜாதகருக்கு எதிரி கிரகங்கள்னு சொல்லக்கூடிய 6, 8 கூடையவர்களின் தொடர்புகள், பார்வை, இணைவு போன்றவையும் ஜாதகத்தின் வலிமையான நல்ல பலன்களை தர இயலாமல் தடுத்துவிடும் தன்மை கொண்டவையாகிறது. ஸோ இதையெல்லாம் தாண்டி தான் ஒரு ஜாதகம் முழுமையான பலன் தரும். மேலோட்டமாக பார்க்கும்போது எல்லாமே சூப்பராக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் மறைமுகமாக நிறைய இந்த மாதிரியான குளறுபடிகள் இருக்கும். இதே மாதிரி இதுக்கு ஆப்போசிட்டான விஷயம் மேலோட்டமாக பார்க்கும்போது ரொம்ப சாதாரண ஜாதகம் மாதிரி இருக்கக்கூடிய சில ஜாதகங்கள் வாழ்க்கையில் மிக பெரும் வெற்றியாளர்களாக, மிகப்பெரிய உயரத்தில் கலைத்துறை சாதனையாளர், அரசியல் சாதனையாளர், விளையாட்டுத்துறையில் சாதனையாளர்களாக, மிக பெரும் தொழிலதிபர்களாக இருப்பாங்க. அவங்க ஜாதகம் பார்த்தா இதெல்லாம் எப்படி இவ்வளோ பெரிய ஆளாச்சு அப்படிங்கிற மாதிரி டவுட்டே வரும். அப்போ கணிக்க சிக்கல் இந்த மாதிரியான அமைப்பு சிக்கல் மிகு ஜாதகங்களுக்கு இருக்கும், நல்ல ஜாதகங்களுக்கும் இருக்கும் என்று கூறி உங்கள் ஜாதகம் இதில் எந்த கேட்டகரியில் வருகிறது என்பதை பார்த்து அறிந்து கொள்ளுங்கள் என்று கூறி மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.